இங்கே ராகினி என்ன பண்ணுறாங்க, ஹாலுக்கு வராங்க. ஹாலில் வந்து ஃபோன் இருக்குது. என்ன இவ எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சுட்டே போகிறா, வேணும்னு வச்சுட்டு போகிறாளா இல்லை மறந்து வச்சுட்டு போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. பார்த்தா விஜய் வந்து மிஸ்டு கால் பண்ணியிருக்காரு. இந்த விஜய் தூங்கவே மாட்டார் பொழுது, எப்போ பார்த்தாலும் காவேரி 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 பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்காரு. நாங்கள் தான் வெண்ணிலா கூட போனார்ல, அங்கேயே இருக்க வேண்டியது இதுக்கு ஃபோன்லாம் பண்ணுறாரு, இதை பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எப்பவும் போல் வந்து அதை அழைச்சி வச்சிடுறாங்க. அப்பா இது ஒரு வேலையை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது, இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்குள்ளேயும் போதும் போதும் ஆகிடும் போல் இருக்கே. இந்த காவேரி கூட அடங்கிடுறா, எந்த பிரச்சனையும் இல்லை, காவேரி அவ்வளோவா பிரச்சனை பண்ணலாம், ஆனால் அந்த விஜய் மட்டும் காவேரி விடவே மாட்டார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து காவேரி வந்து நம்ம கங்காவும் தூங்கி போகிறாங்க. இங்கே விஜய் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு, ஏன் காவேரி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிங்களே பிரதர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. இல்லை ஃபோன் எடுக்கவே மாட்டேன், ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ரிங்கு போயிட்டுருக்கு, ஒரு வேளை தூங்கிட்டு இருப்பா காவேரி அப்படின்னோடனே சரி நாளைக்கு போய் நான் பேசிக்கிறேன் அப்படின்றாரு. ஒவ்வொரு நீங்கள் கிளம்புங்க, அது எப்படிங்க உங்களை தனியாக விட்டு நான் போக முடியும், உங்களுக்கே போர் அடிக்குது, நீங்கள் தனியாக எப்படி இருப்பீங்க, அதனால் காலைல வரைக்கும் நான் உங்கள் கூடவே இருக்கேன், காலைல போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை உங்கள் ஒய்ஃப் உங்களை தேட போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன், கங்காவும் காவேரியும் ஒன்றா தானே இருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரி கண்ணை திறக்கிறாங்க. பார்த்தா கங்காக்கா எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஃபோன் எங்கே போச்சு, அவர் ஃபோன் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோனை காணோம். பார்த்தா ஹாலில் இருக்குது ஃபோனு. சரின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் வந்து ஃபோனே பண்ணாமல் இருக்குது. என்ன விஜய் என்னை மறந்துட்டாரா, ஃபோனே பண்ண மாட்டேங்கிறாரு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நேரடியாக போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம காவேரி. இங்கே வந்து கங்கா வீட்டுக்கு வராங்க. அப்போ கரெக்டாக குமரன் அங்கே வராரு. என்னங்க நைட் வரலையா நீங்கள், இப்போ தான் வரீங்க? இல்லை கங்கா நைட்டே வரலான்னு நினச்சா, பாவம் விஜய் தனியாக இருந்தார், அதனால கூடவே இருந்துட்டேன். சரி அவர் கூட வந்துட வேண்டியதானே, நான் 2 வீலரில் போனேன்ல, அதனால் 2 வீலர் எடுத்துகிட்டு வந்துட்டேன், விஜய் பின்னாடி வந்துடுவார், அங்கே இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா, நான் அந்த பொண்ணுக்கு இப்போ பரவாயில்ல கங்கா அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து விஜய் எவ்வளோ தூரம் வந்து காவேரி விரும்புகிறாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாங்க? ஆமாம் கங்கா உண்மைதான், விஜய் மனசில் இந்த அளவு காவேரி வந்து அவர் வச்சுருப்பாருங்க நினச்சி கூட பார்க்கல, அந்த பொண்ணெல்லாம் வந்து அவர் எப்போ மறந்துட்டார், இப்போ அவருக்கு அந்த பொண்ணு மேலே இருக்கிறது இறக்க மட்டும் தான் கங்கா அப்படின்னோடனே, ஏங்க எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க திரும்ப காலையில், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க, இதை முதல்ல காவேரி கிட்ட சொல்லணும், அவள் பாவம் ரொம்ப பயந்துட்டாங்க அப்படின்னோடனே, சரி முதல்ல காவேரி கிட்ட போய் சொல்லு அப்படின்னோடனே சரிங்க நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிங்க நான் வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. கை காலை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனும் உள்ளே போகிறாரு. இங்கே கங்கா முதல்ல வந்து நம்ம காவேரி கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே காவேரி அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. என்னடி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, அது வந்துக்கா நைட்டெல்லாம் ஒரு ஃபோன் பண்ணுவார் நினச்சக்கா, ஃபோனே பண்ணலக்கா, அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னோடனே, இங்கே பாரு அதெல்லாம் அவர் ஃபோன் பண்ண மாட்டார், என்னக்கா சொல்கிற, ஃபோன் பண்ணி பார்த்துருக்காருடி, உன் ஃபோன் எடுக்கலடி, வேணா மிஸ்டு காலில் பாரு அப்படின்னு. இல்லைக்கா மிஸ்டு கால் பார்த்தேன், இல்லை என்னடி சொல்கிற, இப்போ தான் மாமா வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னார், உன் வீட்டுக்காரு உன் நினைவாகவே இருக்காராம், அங்கே போய் கூட உன்னை மறக்கவே மறக்கலையா, உன்னை பற்றியே புலம்பியிருக்காரு, உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, உன்னை பற்றி அவ்வளோ பொழுது பேசுகிறாரா, இந்த மாதிரி பொண்டாட்டி யாருக்குமே கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போல்றாராடி அப்படின்னோடனே, அக்கா நீ என்ன சொல்கிற நிஜமாவா அப்படின்னோடனே, ஆமாடி நிஜமாக தான் சொல்கிறேன், விஜய் உன்னை மறக்கலை, நாங்களும் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்கும்ல அக்கா அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. இனிமேட்டு உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது காவேரி, உன் வாழ்க்கையில் நீ என்ன சொன்ன என்கிட்ட, வெண்ணிலா வந்தோடனே என்னை நினச்சா பார்க்கலாம்னால, இப்போ தெரியுதா வெண்ணிலாவோட அதிகமாக ஒன்றை தான் விரும்புகிறாரு, அவர் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க அப்படின்னு. சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி சரி விஜய் வரதுக்கு டைம் ஆகிடுச்சுல, நீ போயிட்டு கிளம்பி ரெடியாகிரு, விஜய் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சந்தோஷம் தாங்கலை காவேரிக்கு, அப்படியே வந்து போயிட்டு நேராக போய்ட்டு குளிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து இறங்குறாரு. அதை பார்த்துட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வராரு. சரி அங்கே எப்படி இருக்காங்க உங்கள் வெண்ணிலா அப்படின்னோடனே, இப்போ பரவாயில்ல, நான் வீட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுக்கணும், அதுக்காக வந்திருந்தேன், முதல்ல காவேரி பார்க்கவே முடியல, முதல்ல நைட்டெல்லாம் காவேரி பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கும், முதல்ல காவேரி பார்க்கணும் அப்படின்னோடனே, சரி சரி போங்க போங்க அப்படின்றாரு குமரன் சிரிச்சுக்கிட்டே. உனக்கு வந்து இங்கே விஜய் வராரு. விஜய் வந்து காவேரின்னு செட்டு ரூமுக்கு வராரு. காவேரி வந்து ஏதோ வந்து எடுத்து வச்சுட்ருக்காங்க. காவேரி பார்க்குறாங்க, 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. காவேரி பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு, ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறாரு காவேரின்னு சொல்லிட்டு. என்னங்க என்ன ஆச்சு அப்படின்றாங்க. உன்னை நைட்லாம் பார்க்க முடியல காவேரி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே வந்து நீ என்னை தப்பாக எதுவும் நினைக்கலடி அப்படின்னோடனே, நான் எப்படிங்க உங்களை தப்பாக நினைப்பேன், ஆனால் நீங்கள் இல்லாததில் என்னால் தாங்கிக்கவே முடியலங்க, எனக்கும் அப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, விஜய் நம்மளை தான் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து இருக்காங்க காவேரி.